களை கட்டி இருக்கிறது இப்பொழுதே விஜய் கட்சியுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாட்டு திடல். 3 மணிக்கு தான் மாநாடு தொடங்கும் என்றாலும் கூட கிட்டத்தட்ட நிரம்பி இருக்கிறத பார்க்கின்றோம். ஒரு பக்கம் மக்கள் தொண்டர்கள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கு, இங்கே கேரவன்களும் கூட குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். வான் வழியாக நம்முடைய ட்ரோன் கேமராக்கள் பதிவு செய்ய யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, இந்த கேரவனில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, விஜய் வந்துட்டாரா? சதீஷ், இதை பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம் மரி. தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறது மேடையினுடைய பின்புறம். இந்த செட்டப் என்பது கடந்த மாநாட்டில் இருந்துச்சு. மேடையின் பின் வழியாக அவருடைய வாகனங்கள், அதாவது தலைவருடைய விஜய் வாகனம் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடைய வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அவருக்கு என்று இந்த பிரத்யேக கேரவன்கள் என்பது நிறுத்தப்பட்டிருக்கும். அவர் ஓய்வு எடுத்து விட்டு அதன் வழியாகவே நீங்க பார்க்கலாம், கேரவன் இருக்கு. கேரவனை ஒட்டி அவர் உள்ளே நடந்து சென்று 2 கூடாரங்கள் இருக்கு. ஒண்ணு அவர் ஆலோசனை நடத்துவதற்காக அந்த சிம்பிள் போட்ட கட்சியினுடைய அந்த சிம்பிள் போட்ட 2 கூடாரங்கள் நம்மளால் பார்க்க முடியும். 3 பகுதிகளாக இணைக்கப்பட்டிருக்கு. கேரவன்ல இருந்து இறங்கி கேரவன்ல அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இல்ல ஆலோசனை நடத்துவது போன்ற விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இந்த 3 பகுதியில் கூட 2 சிறிய டென்ட்லயும் பெரிய டென்ட்லயும் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவது போன்ற விஷயங்கள் இந்த டென்ட்ல தான் நடக்குது. இதற்கு பின்னால் பாத்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு டைரக்டா கனெக்ட் பண்ற ஒரு வழியும் இருக்கு. இது எல்லாமே ரொம்ப க்ளோஸா இருக்கிறதே நம்மளால பார்க்க முடிகிறது. எந்த வகையிலுமே இந்த பகுதியில சுற்றி பார்த்தோம்னா ஒரு காலியான இடமா தான் காட்சி அளிக்குது. இந்த பகுதிக்குள்ள தொண்டர்களோ இல்ல வேறு யாரும் நுழைவது மிகவும் கடினமான ஒரு விஷயம். மிகுந்த ஒரு பாதுகாப்பு போடப்பட்ட இடமாக கருதப்படுகிறது. இந்த கேரவன்கள்ல தான் அந்த நிர்வாகிகள், மிக முக்கியமாக அவர் தலைவர் விஜயா இருக்கட்டும், மாதவர் வினா போன்ற பல நிர்வாகிகள் இந்த கேரவன்களை பயன்படுத்துவாங்க. மேலும் வரக்கூடிய முக்கியஸ்தர்கள், குறிப்பாக அவர் தலைவர் விஜயனுடைய அவர் தாய் தந்தையை வந்திருக்காங்க. அவங்களும் இந்த கேரவன்களை பயன்படுத்துறதுக்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. சுமார் 8 கேரவன்கள் நிறுத்தப்பட்டு இந்த கேரவன்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப கனெக்டடா சில விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். 2 நிர்வாகிகளை போட்டு நிர்வாகிகளுக்கு மீட் பண்ணி அவர் ஆலோசனை நடத்துறது ஒரு புறம், அவருக்கு என்று தனியாக இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் ஆட்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு டென்ட். அதற்கு பிறகாக நேரடியாக டைரக்டா இந்த கேரவன்ல இருந்து மேடைக்கு மேடையினுடைய மக்கள் பக்கத்துல இருந்து பார்த்தோம்னு சொன்னா அவங்களுக்கு வலது புறத்திலையும் இந்த பக்கத்துல இருந்து போனா இடது புறத்திலையும் அவர் உள்ள போறது நுழையிறதுக்கான ஏற்பாட்டை அந்த வழிகளை செஞ்சு வச்சிருக்காங்க. ஏற்கனவே தெரிவித்தது போல 3 மணி அளவுல இந்த முன்கூட்டியே இந்த மாநாடு தொடங்க இருக்கக்கூடிய சூழல்ல ஏற்கனவே அவர் நிலையில நேரத்துல நேரடியாவே அவர் மாநாட்டு விஷயங்களை கண்காணிச்சுட்டு வராரு. அந்த வகையில தான் தற்பொழுது அவர் வந்தாருன்னா எந்த வழியா உள்ள வர்றது, கேரவன்ல இருக்கிறது, மறுபடியும் அங்கிருந்து உள்ள போய் அவர் ஆலோசனை நடத்துறது, பிறகு அங்கிருந்து அப்படியே மேடைக்கு வருவது போன்ற விஷயங்களை ரொம்ப திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க. இது போன மாநாட்டிலுமே இருந்தது. அந்த இதோட தலைவர் விஜய் செல்லக்கூடிய பாதை என்பது தனியாக வடிவமைக்கப்பட்டு அவர் யாருக்கும் தெரியாமல் தான் போன மாநாட்டுக்குமே அவர் உள்ள வந்தார். உள்ள வந்ததுமே அவர் வந்ததுக்கு பிறகுதான் தகவலே வெளியானது. தற்போதும் அதே போன்றுதான் தற்போது அவர் வருவதற்கான தனி வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு மேடைக்கு பின்புறமே அவருடைய கேரவான்கள் மற்றும் பல்வேறு வாகனங்கள் நிறுத்துவதற்கு இது தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சட்ட நேரத்தில், அதாவது இன்னும் ஒரு மணி நேரத்திலேயோ அல்லது நெருக்கத்திலேயோ அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் உள்ள வரலாம். அல்லது யாருக்கும் தெரியாமல் அவர் ஏற்கனவே உள்ள வந்திருந்தாலும் கூட தகவல் என்பது வெளியே வராமல் பார்த்துக் கொண்டிருக்கலாம் போன்ற விஷயங்கள் நடந்துட்டு இருக்காரு. அந்த வகையில தற்பொழுது அந்த கேரவனுடைய பருந்து பார்வை காட்சிகளையும் ஒருபுறம் தற்போது இருக்கக்கூடிய அந்த நேரடி தொண்டர்கள் நிரம்பி வழியக்கூடிய அந்த இருக்கைகள் முழுவதும் நிரம்பி வழியக்கூடிய காட்சிகளையும் நம்மால் அந்த புதிய கழுகு பார்வை காட்சிகளா பார்த்துட்டு இருக்கோம். நேற்றிலிருந்து வந்திருக்கூடிய கழுகு பார்வை காட்சிகள் ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டிருந்தது, அந்த ஏற்பாடுகள்ல தொண்டர்கள் வரக்கூடிய காட்சிகள் தற்பொழுது இந்த மேடைக்கு அருகே இருக்கக்கூடிய மிக முக்காவாசி சேர்கள் என்பது நிரப்பப்பட்டு தொடர்ந்து ஒருபுறம் தொண்டர்கள் வந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.